செயலிலே சோம்பேறித்தனத்தை நம்முடைய தர்மம் ஊக்குவிக்கவில்லை. ஆகவே காலையில் எழுந்து கொள்ளுங்கள், ஸ்நானம் செய்யுங்கள், சந்தியாவந்தனம் செய்யுங்கள், வாரத்திற்கு ஒரு நாளாவது கோயிலுக்கு போயிட்டு வாருங்கள், வீட்டிலே நாம் அன்னதானம் செய்யுங்கள். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லவை ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகி ச பார்வதி என்று சொல்லுங்கள். ஸ்நானம் செய்யும் பொழுது இங்கு இருந்து கொண்டிருந்தாலும் மயிலையில் இருந்தாலும் கைலையை நினைத்து கொள்ளுங்கள், கங்கையை நினைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி, காக்காவுக்கு சாப்பாடு போடுங்கள் என்றெல்லாம் சொல்லி, கோசம்ரட்சணம் அவித்துக்கீரையோ புல்லோ அது பசுமாட்டுக்கு கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லி, சாயங்காலத்தில் தீபம் ஏற்றி வைத்து ஸ்லோகங்களை சொல்லுங்கள், வாசல்ல சாணி தெளித்து கோலமெல்லாம் போடுங்கள் என்றெல்லாம் சொல்லி, மார்கழி மாதமாக இருந்தால் சாணி எல்லாம் கோலம் போட்டு சாணி வைத்து அதில் பூசணி பூ எல்லாம் வைத்து மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாம் எல்லாம் சொல்லி 30 தப்பாமை என்று திருப்பாவை திருவம்பாவையை பாட சொல்லி, இப்படி ஏழை எளிய மக்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அவர்கள் கடை தேறுவதற்கு, வாழ்க்கையிலே அவர்கள் திருப்தியை பெறுவதற்கு, அந்த பிறவையானது சரிதார்த்தமாவதற்கு ஒரு வழி வகையை சொல்லி சமதர்சனத்தை சொன்னது நம்முடைய தர்மம். ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு